துதிப்பேன் பலனடைவேன். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 104 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஏனெனில் அவர் மிகவும் நல்லவர். ஆம், அல்லேலுயா அல்லேலுயா, ஆண்டவரே போற்றி போற்றி என்று 1000 வானதூதர்கள் நம் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து நாமும் நம் துதியை ஆண்டவருக்கு ஏறெடுக்கையில் அந்த பரலோக சந்தோஷம் நம் வீட்டிலும் நம் உள்ளத்திலும் வந்து தங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மிகவும் நல்லவர். நாம் ஆண்டவரின் சந்நிதியில் நுழைய வேண்டுமென்றால், நமது விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு கேட்க வேண்டுமென்றால் நாம் அவர் அருகாமைக்கு செல்ல வேண்டும். எப்படி அவருடைய அருகாமைக்கு நாம் செல்ல முடியும்? ஏனென்றால் நாம் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய அருகாமை நமக்கு கிடைக்கும் என்று விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆம், நம் ஆண்டவரும் இதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஏசாயா 42:2 ஆண்டவரே சொல்கின்றார், இவர்கள் இந்த ஜனங்களை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆம், ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நமது தகன பலிகளையோ எரிபலிகளையோ அல்ல, மாறாக துதிகளை, நன்றி பலிகளை என்றுதான் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அந்த விதமாக நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மில் மகிழ்வார். ஆனால் இன்னொருவன் நம்மை குறித்து மிகவும் வேதனைப்படுவான். யார் அவன்? அவன்தான் சாத்தான். ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும், நாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க நமக்கு துன்பங்களை கொண்டு வரக்கூடிய சாத்தானை ஒரு அடி தள்ளி வைக்கிறோம் என்று. ஆம் அன்பானவர்களே, இதிலிருந்து நமக்கு தெரிவது, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் புனித பவுல் சொல்வது போல இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். நமது ஜெபத்தில் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. ஆம், நம்மை சுற்றிலும் துதியினால் ஒரு கோட்டை கட்டினோம் என்றால் சாத்தான் நிச்சயம் நம்மை நெருங்கவே முடியாது. அதனால்தான் நாம் ஒரு பாடலில் இவ்வாறு பாடுகின்றோம், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று. என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் துதிக்க பழகிவிட்டோம் என்றால் நாம் காண்பது வெற்றி மட்டும்தான். இந்த துதியை குறித்து நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகின்றது. ஆம், ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நைட்டிங்கேல் பறவை இருந்ததாம். அது மிகவும் இனிமையாக பாடக்கூடியது. ஒவ்வொரு நாள் மாலையிலும் அது தனது இடத்தை விட்டு இறங்கி வந்து அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்து பாட ஆரம்பிக்குமாம். அதனுடைய இனிமையான பாடலை கேட்டு அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் பறவைகளும் தங்களது கூடுகளை விட்டுவிட்டு இந்த பறவை இருந்த இடத்திற்கு வருங்களாம். வந்து பாடலை கேட்டுவிட்டு தான் திரும்பவும் தன் இடத்திற்கு செல்லுங்களாம். அதே போல் ஒரு நாள் மாலை இந்த நைட்டிங்கேல் பறவை அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து உட்கார்ந்து விட்டது. எல்லா பறவைகளும் விலங்குகளும் வந்து விட்டன. ஆனால் இது பாடாமல் என்று இருந்தது. உடனே ஒரு குருவி அதனிடம் போய், நைட்டிங்கேல் நைட்டிங்கேல், உன்னுடைய பாடலை கேட்க நாங்கள் எல்லோரும் ஓடோடி வந்திருக்கின்றோம், ஏன் பாடாமல் அமைதியாக இருக்கிறாய், பாடு என்று சொன்னதாம். அப்பொழுது அந்த நைட்டிங்கேல் பறவை சொன்னதாம், நீ இன்னைக்கு ரொம்ப அப்செட், என்னுடைய மூடே இல்லை எனக்கு. பாத்தியா, பக்கத்தில் ஒரு பெரிய தவளை கூட்டம் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்ருக்கு, அந்த சத்தத்தை கேட்டாவே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, அதனால என்னால் இன்னைக்கு பாடவே முடியாது என்று சொன்னதாம். அப்பொழுது அந்த குருவி சொன்னதாம், நைட்டிங்கேல், நீ சரியான லூஸு, நீ அவ்வளவு அருமையான பாடல் பாடக்கூடிய இனிமையான குரல் உனக்கு இருக்கிறது. நீ பாட ஆரம்பித்தால் ஒன்று அந்த தவளை கூட்டம் இந்த இடத்தை விட்டே போய்விடும், இல்லாவிட்டால் அந்த தவளை கூட்டத்தினுடைய சத்தம் உன்னுடைய பாடலில் அடங்கிவிடும், பாடு என்றதாம். உடனே இந்த நைட்டிங்கேல் பறவையும் பாட ஆரம்பித்ததாம். உடனே அந்த தவளை கூட்டம் அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டதாம். அன்பானவர்களே, இது ஒரு கதை தான். ஆனால் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் ஒன்று உண்டு.
நம்மை சுற்றிலும் கூட நாம் விரும்பாத அநேக சத்தங்கள் உண்டு. கவலை தரும் சத்தங்கள் உண்டு. ஆம், குடித்துவிட்டு கலாட்டா செய்யக்கூடிய கணவனுடைய சத்தம், அடங்காப்பிடாரியாக திரியக்கூடிய பிள்ளைகளுடைய சத்தம், வாயாடி மனைவியினுடைய சத்தம், வறுத்தெடுக்கும் கடன் பிரச்சனையின் சத்தம், அதே போல தீராத வியாதியின் சத்தங்கள் என்று அநேக சத்தங்கள் நாம் விரும்பாத சத்தங்களாக நம்மை சுற்றி ஒலித்து கொண்டே இருக்கின்றன. இந்த சத்தங்கள் எல்லாம் அடங்க வேண்டும் என்றால் இந்த நைட்டிங்கேலை போல நாமும் பாட ஆரம்பிக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பதை மட்டும் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதித்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த துதியில் இந்த சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிடும். அதாவது இந்த துன்பங்கள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு ஓடிவிடும் என்பதுதான் விவிலிய உண்மை. அன்பானவர்களே, துதித்து வெற்றியடைய எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.